அந்த ஊர்ல ஒருத்தருடைய மகள் சங்கிலி நாச்சியார்னு ஒரு பெண். அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்தாங்க. கல்யாணத்துக்காக நாள் குறிச்சதுதான் உடனே அந்த மாப்பிள்ளை செத்துட்டான். மறுபடியும் இன்னொரு மாப்பிள்ளையை பார்த்தாங்க. நாள் குறிச்சதுதான் அவரு இறந்துட்டார். மூணாவது ஒரு மாப்பிள்ளையை பார்த்தாங்க, அவரு இறந்துட்டாங்க. அதனால அந்த ஊர்ல என்ன சொல்றாங்க, அப்பா அது பொண்ணு ராசிக்காரை, அதை யாருமே கட்டக்கூடாது, அதை பார்த்தாலே அபத்திரம், இப்படிலாம் பேசி ரொம்ப சங்கடப்படுத்திட்டாங்க. அதனால அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நேரா திருவெற்றியூர் கோயிலுக்கு வந்து 4 கால் மண்டபம், அந்த 4 கால் மண்டபத்துல சுத்தி துணியை கட்டிட்டு, இந்த ஊர்ல நான் யார் முகத்திலையும் முழிக்க போறதில்லை, பெருமானே இது உள்ள இருந்து பூ பறித்து கொண்டு வந்து கொடுத்தார்கள்னா அதை கட்டி நான் உனக்கு 6 கால பூஜைக்கும் நான் பூ கட்டி தர்றதா என்னுடைய வாழ்க்கை குறிக்கோள், நான் யாரையும் திருமணம் பண்ணிக்க பதில பெருமானே உனக்காக நான் வாழறேன்னு சொல்லிட்டு சங்கிலி நாச்சியார் அந்த 4 கால் மண்டபத்தில் உட்கார்ந்து பூ தொடுத்து கொண்டு பெருமானுக்கு கைங்கரியம் செய்து வர வேலையை மட்டும்தான் பார்த்துருந்தாங்க. அப்போ அவங்க வந்து பூ கட்டின்னு இருக்காங்க. தொண்டுல மிக உயர்ந்த தொண்டு எதுனா இந்த பூ தொடுத்தல் தொண்டு, மிக உயர்ந்த தொண்டு. நானும் என்னுடைய நண்பரோ திருவண்ணாமலைக்கு போம், கோயில் உள்ள அண்ணாமலையாரை பார்க்கலாம் போகும்போது, கோபுராசபடி தாண்டி போகும்போது சொன்னார், உள்ள அண்ணாமலையாருக்கு ஒரு பூ முழம் வாங்கி போயிடலாம், பாரு பூ கட்டுறாங்க. பூ தொடுத்தல் அவ்வளோ ஒரு சிறப்பான செயல். அது 2 பூ வச்சு அங்க பாரு இது எங்க போகுது, சிவன் தலைக்கு. இது இது வசனம் இல்லாத, இப்ப வசனத்தோட பாருங்க, நல்லா இருப்பான் அவன், பக்கத்துல கடையை வச்சிட்டான், நல்லா இருப்பான் அவன், நாசமா போடுவான் அவன், ஏன் வியாபாரத்தை கெடுக்கிறதுக்குன்னு. இது எங்க போகுது, சிவன் தலைக்கு போகுது. சிவன் தலைக்கு எப்படி பூ போகணும் ஐயா? பூவை பறிக்கும் பொழுதும் பஞ்சாட்சரம் சொல்லணும். பூவை ஒரு அப்படியே கொத்தாலாம் பறிக்க கூடாது, ஒரு 4 பூ ஒரே இதுல இருந்து அப்படியே மொத்தமா பறிக்க கூடாது. அதனாலதான் திருவாசகத்துல வரும் பாருங்க, மொட்டரா மலர் பறித்துன்னு வரும். மொட்டு பிரிக்க கூடாது, மொட்டு அறாமல் பிரிக்கணும் திருவாசகத்துல சொல்றாரு, எதுவும் நாங்க சொல்லல. தனித்தனியா பூ பறிக்கணும். பூ எடுக்கும் போது பஞ்சாட்சரம் சொல்லணும். நீங்க பூ எடுக்கும் பொழுது பஞ்சாட்சரம் சொல்லும் போது உங்க காலு கீழே 2 புல் இருக்குது இல்லையா, அந்த புல்லு மேல நீங்க கால் வச்சு நீங்க பூ எடுக்கும் போது பஞ்சாட்சரம் சொன்னீங்கன்னா அந்த புல்லு அடுத்த பிறவிக்கு தயாராயிடும். அதுக்கு புண்ணியம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த புல்லுக்கு நம்ம உடம்புல இருந்து அந்த பஞ்சாட்சரம் போய் அந்த புல்லுக்கு இறங்கி அதுக்கு தர்மம் செய்யல, எதுவும் செய்யல, அடுத்த பிறவிக்கு தயாராயிடும். யாரால? அதனால நம்ம கருணையை அவன் நம்ம மேல கருணை பண்ணி சீக்கிரம் நம்ம பிறவியை கழிப்பான். பஞ்சாட்சரம் சொல்லணும். பூ பறிக்கும் பொழுதும் பஞ்சாட்சரம் சொல்லணும், பூ தொடுக்கும் பொழுதும் வச்சு தொடுக்கிறோம் இல்லையா, தொடுக்கும் போதும் பஞ்சாட்சரம் சொல்லணும். அப்படி பஞ்சாட்சரம் சொல்லி கொடுக்கக்கூடிய பூ எடுத்து போய் சிவபெருமான் மேல தலையில வச்சா அது அல்லவா அழகு, அதுதானே அவன் எதிர்பார்க்கிறான். பூ தொடுப்பது அவ்வளோ, ஏன்னா டைரக்டா சாமி தலையில போய் உட்காருது. பூ கைங்கரியம் ரொம்ப உயர்ந்தது. அப்படி அந்த அம்மா சங்கிலி அம்மா பூவை தொடுத்து அந்த 6 கால பூஜையில அந்த ஒரு நொடி வந்து அப்படி பூ கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த திரையை விலைக்கு அப்படி கொடுக்கும்போது சிவாச்சாரியர் வாங்கி அதை எடுத்துப்பாங்க. அவங்க எப்படி வந்து போவாங்களான்னா மின்னல் வேகம் மாதிரியா, அந்த மின்னல் வேக கேப்ல அப்படி வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்கன்னா பாத்துங்களேன். நான் சொல்ல சேக்கிழார் சொல்றேன். சுந்தரர் சாமி வணங்கிட்டு வெளியே போயிட்டார், என்னன்னு தெரியல, டப்புன்னு அவர் திரும்பி வரணும்னு தோணுது. உள்ள வந்து பெருமான் கருவறைக்கு முன்னாடி வரும்பொழுது அந்த அம்மா அவங்கள பார்த்ததே கிடையாது யாரும், அவ்வளோ ரேரு, அந்த ஊர்ல இருக்கவங்களே பார்க்க முடியாது. அவங்க வந்து பூ அப்படி கொடுக்கிற அந்த ஒரு நொடியில சுந்தரர் அங்க நிற்கிறார், அவங்கள பாக்குறாங்க, இவர் அவங்கள பார்த்த முடிஞ்சது ஒரு செகண்ட். அப்படியே சேக்கிழார் பதிவு பண்ற மின்னல் ஒளி வந்து போற கேப்ல மின்னல் அப்படி அப்படி வந்துடும் இல்லையா, ஒரு நிமிஷத்துல மறைஞ்சிடும் இல்லையா, அந்த கேப்ல சுந்தரர் பார்த்தாராம். அவருக்கு அவ்வளவு ஷாக் அடிச்சுதான். 2 அர்த்தம் அதுல. மின்னல் ஒளி பாக்குற நேரத்துல அவரு மீட் பண்ணாங்க, அந்த நேரத்துல அவ்வளவு சக்குன்னு ஒரு ஷாக். அவ்வளவு அந்த அம்மா கொடுத்து அவங்களும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு உள்ள போயிட்டாங்க. இவரும் மறுபடியும் வெளியே வந்தார், தலையை சொரிஞ்சாரு.
போக மனசு இல்லை, நேராக உள்ள வரார். ஐயோ ஐயோ இவன் வேற வரானே அப்படின்றார் சாமி. உள்ள உள்ள மறுபடியும் உள்ள வரார். அந்த வராடி என்னடா இப்பதான் தரிசனம் பண்ணிட்டு போனேன், என்ன ஆச்சுங்க சாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்னடா சொல்றா அப்படின்னா அடிக்கிறாரு பாருங்க பாட்டு. சேக்கிழார் மாதிரி ஒரு 2 சூழ்நிலை ஒரே சந்தர்ப்பத்தில் எழுதக்கூடிய ஆளு யாரும் இல்லை. இவன் சேக்கிழார் பிரமாதம் கவிதை. இது நிக்கிறாரு. எடுத்த உடனே என்ன சொல்றாரு பாருங்க சுந்தரர் வந்து, பெருமானே, நான் விளக்க மட்டும் சொல்றேன், பாட்டு எடுத்தா பெருசா போயிடும். பெருமானே உன்னை வந்து நான் பார்க்க வந்துக்கிறேன், நீ எவ்வளவு பெரிய ஆளு, இடப்பாக்கத்துல பெருமாட்டிக்கு இடம் கொடுத்தாய், அவங்களுக்கு தெரியாத தலையில கங்கையை வச்சிருக்கிறியா, இதே டைப் எடுக்கிறேன்றாரு. புரியுதுங்களா? அவர் என்ன கேட்க வராருன்னு அவருக்கு தானா புரிஞ்சிடணும். பெருமாட்டியை பாதி இடம் கொடுத்து வச்சிருக்க பெருமானே கருணை கடலே, அவங்களுக்கு தெரியாம தலையில கங்கையை வச்சுக்கிறியான்னு அர்த்தம். ஏற்கனவே எனக்கு பறவை நான் சேர்ந்த ஒரு பொண்டாட்டிக்குது, இப்ப புதுசா ஒண்ணு பார்த்தேன், அதையும் முடிச்சு கூடியான்ற மாதிரி கதையா டபுள் மீனிங்ல ஒரு பாட்டு வச்சாரு. வச்ச பின்னாடி என்னடா சுந்தரா அப்படின்னு, சாமி நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு பிறவி வல்வினைனால இங்க வந்துக்கிறேன், 2 மனைவிடா அவனுக்குன்னு சொன்னீங்கல்ல, ஒருவேளை 2வதா இது இருக்குமோன்னு தோணுது சாமி என்னாரு. தோணல, அதுதான்டா உண்மை அப்படின்னாரு. சாமி எப்படின்னா கொஞ்சம் பார்த்து முடிச்சு, டே என்னடா நீ அப்படி எப்படின்னா கொஞ்சம் பார்த்து முடிச்சு வைங்க சாமி அப்படின்னு. சரின்ட்டு சிவாச்சாரியார் ரூபத்துல சங்கிலி அம்மா கிட்ட போய் சொல்றாரு, மா சுந்தரன் மிகப்பெரிய ஒரு சிவனடியாரு, தம்பிரான் தோழனு, அவனை கல்யாணம் பண்ணிக்கியம்மா, அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுதுங்க அப்படின்னு. ஆனா பரவாயில்லம்மா, அவனை நீ திருவாரூர் போகக்கூடாது, இங்கே இருந்துருன்னு சொல்லு, அது நீ சத்தியம் வாங்கின்னு கூட கல்யாணம் பண்ணிக்கணும். யார் இதுக்கு யார் காரணம் பாருங்க, நீ சத்தியம் வாங்கின்னு கூட கல்யாணம் பண்ணிக்க, திருவாரூர் போகாதுன்னு கேட்டுக்க. சரி அப்பனா சரிங்க சாமி அப்படின்னு நினைச்சது. சுந்தரர் வராரு, ஏமா உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அவரு நான் சொல்றாரு, அந்த பொண்ணு நான் சொல்லுது, நீங்க தான் ஏற்கனவே அது கிடக்குதுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. பாருங்க அப்படின்னாரு. சரி அப்பனா நீங்க திருவொற்றியூர் விட்டு போகாம இருக்கிறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிடுறேன்னு. இவரு நான் சொன்னாரு, சத்தியம் தானே, நம்ம சாமி தானே, சாமி இதெல்லாம் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சரின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு வந்தார். சத்தியம் அடி வாங்குன்னு சொன்னது யாரு? சிவபெருமான் தான் சொல்லி கொடுத்துட்டு வந்தாரு. இப்ப இவர் நேரா சாமி கிட்ட போற, சாமி சங்கிலி வந்து என்ன கல்யாணம் பண்ணினா சத்தியம் சொல்லுது, உங்க சந்நிதி முன்னாடி வந்து நான் சத்தியம் அடிக்கிறேன்னு சொல்லிட்டேன், சத்தியம் கேட்கும் போது தயவு செய்து கருவறையில் இருக்காதீங்க, தலை விருட்சத்தை அண்ட போயிடுங்கன்ட்டார். யாரு? சுந்தரர். சத்தியம் கேட்பாங்க, நான் வந்து இட்டு வந்து சத்தியம் கருவறை முன்னாடி அடிக்கிறேன், அடிக்கும் போது நீங்க மூர்த்தத்தில் இருக்காதீங்க, தலை விருட்சத்துல போயிடுங்கன்ட்டார். சரி சுந்தரா உனக்காக இது செய்ய மாட்டேனா போ அப்படின்னு. இவரு நல்லா சத்தியம் தானே அடிச்சுக்கலான்ட்டு இருக்கிறார். நைட்டு கனவுல சாமி அந்த பொண்ணு முன்னாடி சுந்தரம் வருவான், கருவறை முன்னாடி சத்தியம் அடிக்கிறான்வா, ஆனா மகிழ மரத்தாண்ட அடி, தலை விருட்சத்தாண்ட அடின்னு கேளு. இது நியாயமாங்க? அது சிவபெருமான் வேலையை பாருங்க. அப்படியே சாமி இவங்களுக்கு தெரியாது நடந்ததெல்லாம். மறுநாள் காலையில ஒரு நல்ல பட்டு வசலாம் வச்சுன்னு சத்தியம் தானே அடிக்கலான்னு வராரு பாருங்க. வாமா சத்தியம் அடிக்கலாம், வா கோயில் முன்னாடி வா அப்படின்னு. நான் யோசிச்சேங்க நைட்லாம், எவ்வளவு பெரிய ஆளு நீங்க போய் சொல்லிடுவீங்களா, உள்ள போய் கருவறை மொழியா இருக்கு, தலைவரிச்சமும் சாமி ஒன்று தான், தலைவரிச்சத்தை அடி, தலைவரிச்சமும் மூலஸ்தானமும் ஒரே இதுதான், அதனால தலைவரிச்சத்தானே நீங்க பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லைன்னு. இல்லம்மா வாமான்றார். பரவாயில்ல அடிங்க அப்படின்னு. போ வேலையா இதுன்ட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லி உன்னை விட்டு நான் பிரிஞ்சு இந்த எல்லையை விட்டு தாண்ட மாட்டேன், உன் கூடயே இருக்கிறேன் சத்தியம் அடிக்கிறேன். அடிச்சார், நம்ம சாமி தானே பார்த்துக்கலான்னு சத்தியம் அடிச்சாரு. அந்த அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் ஆச்சு. திருவொற்றியூர்லயே வாழ்ந்தாங்க. பங்குனி உத்திரம், பங்குனி மாசம் வருது. பங்குனி மாசம் திருவாரூர்ல திருவிழா நடக்கும். ஐயா ஆரூரர் அவர். திருவாரூர்ல அப்படி ஒரு திருவிழா நடக்கும். பங்குனி மாசம் வந்த உடனே சுந்தரருக்கு அப்படியே பதம் பாதிக்கும். இங்கேயும் தியாகராஜர் தான், அங்கேயும் தியாகராஜர் தான். பெரியகோயிலும் இந்த நடராஜர் தாங்கிறாரு, சிதம்பரத்தில் நடராஜர் தாங்குது. எவ்வளவு நேரம் வீட்டுல வச்சு நடராஜரை பூஜை பண்ணாலும் சிதம்பரம் நடராஜரை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரக்கூடாது, ஒரு எண்ணம் வருது இல்லையா? அம்பலத்துல போய் பார்க்கறது ஒரு காட்சி தானே. அதே மாதிரி திருவொற்றியூர்ல இவர் தாங்கிறாரு, அங்கேயும் அவர் தாங்கிறாரு. பங்குனி மாசம் வந்த உடனே உதைக்குது இவரு, போயிடுவோம் திருவாரூர் போயிடுவோம், என்ன இது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா சொல்லாத, பொண்டாட்டிக்கு சொல்லாத குடுத்தனம் பண்ணிட்டு இவர் கிளம்புறாரு. சத்தி அடிச்சுட்டாரு ஆல்ரெடி, திருவொற்றியூர் விட்டு தாண்ட மாட்டோம், சத்தி அடிச்சுட்டாரு. இப்போ கிளம்புறாரு.
ஏமா எல்லையை தாண்டி அப்படி ஒரு காலை எடுத்து அப்படி வச்சாருங்க. திருவொற்றியூர் எல்லையை தாண்டி ஒரே ஒரு பாதத்தை எடுத்து அப்படி வச்சாரு. 2 கண்ணும் போச்சு. 2 கண்ணும் தெரியாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு 2 கண்ணுமே. நம்மளால அந்த ஐயோ கண்ணு போச்சு பின்னாடி ஓடியா, ஒரு காலை தாண்டி வச்சோட 2 கண்ணும் போன பின்னாடி சத்தியத்தை மீறிட்ட நான் மீற மாட்டேன் சாமி, இதை வந்து 2 ஓடி வந்துருப்போம். சுந்தரர் திரும்பி வரல. வாங்கியே தீர்வன், என் கண்ணை வாங்கியே தீர்வன் அடுத்த அடி எடுத்து வச்சு வெளியே வந்துட்டேன். உள்ள திரும்பி போல 2 கண்ணும் போச்சு. நேரா வரார், ஒரு தலமா போறார். ஒரு சிவாலயத்துக்கு போய் பெருமானே எனக்கு கண்ணு கொடு கண்ணு கொடுன்னு கெஞ்சி கெஞ்சி கேட்கிறார். தரல. ரொம்ப கஷ்டப்படுறாரு. மறுபடியும் கண்ணு தெரியலமா, 2 கண்ணும், ஒரு கண்ணுனா கூட தடைக்கணும் வந்தல. இவருக்கு சாமி பார்க்காத இருக்க முடியாது. இன்னொரு தலத்துக்கு வரார். ரொம்ப கதறி கதறி அழுது பாடி கேட்கிறார். சாமிக்கே மனம் இறங்கிடுது. தடி அனுப்புனார். பாவி உனக்கிட்ட கண்ணு கேட்டா தடியாயா கொடுக்குற, தூக்கி விட்டாரு. கோவக்காரர் ரொம்ப சுந்தரர். அதனால்தான் வன் தொண்டன் பேரு. சுந்தரருக்கு வன் தொண்டன் பேர். வன் தொண்டன்னா கோவக்காரன், கோவக்கார தொண்டன். அதனால்தான் பூழியர் கோன் வெப்பொழித்த ஆழிமிசை கல்மிதப்பில் வாழி திருநாவலூர் என்ன போற்றிய வன் தொண்டர் சொல்ற கோவக்காரரு. தடி கண்ணு கேட்டா தடியா கொடுக்குற தடி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்டாருங்க. அந்த கொம்பு சுத்திக்கினே வந்து கோயில் ரிஷபத்தினுடைய கொம்புல அடிச்சது. கோயில் நந்தி கொம்பு பின்னப்பட்டிருக்கு. இன்னைக்கும் அந்த கோயில்ல பார்த்தா நந்தி கொம்பு பின்னம். சுந்தரர் அடிச்ச கொம்பு சுத்தி வந்து விழுந்தான். அதுக்கப்புறம் தடுமாறி அந்த தடியத்துக்கு இன்னும் வந்தாரு. கண்ணு தரல அப்பயும். அதனாலதான் சுந்தரர் கையில ஒரு கோல் இருக்கும். சுந்தரர் ரூபம் பாத்துறீங்களா, இந்த சைடுல வச்சிருப்பாரு. ஒரு தடி இருக்கும். ஏன் தடினா அவர் கண்ணு தெரியாத போது சாமி கொடுத்த தடி வச்சின்னு வந்தார். அப்பயும் 2-3 தடி ஊனி வந்தாரு. நம்ம காஞ்சிபுரம் வரார், திருக்கட்சி ஏகம்பம் வரார். இங்க வந்து குளத்துல நீராடி பெருமானை போய் தரிசனம் பண்ணி அழுது தொழுது பாடின பிறகு ஒரு கண்ணு தெரிய வச்சார். காஞ்சிபுரத்துல வந்து வழிபட்டு ஒரு கண் பார்வை கொடுத்தது எந்த இடம்? நம்ம காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆலயத்துல வலது கண் கிடைச்சது. சாமி ரொம்ப சந்தோஷம். ஆனா 2 கண்ணு தரலையே, 2 கண்ணு தரலையே சாமி. வரார் பாருங்க. வினை கொள்கை மேலேருந்து பார்த்ததுனால வினை உருவாச்சு. சாமி பூலோகத்துல போட்டாரு. அந்த ஒரு வினைக்கு தான் வந்தாரு. எந்த வினை? ஒரு நிமிஷம் பார்த்ததுக்கு. அவங்கள கல்யாணம் பண்ணி அனுபவிச்சுட்டு வரணும். ஆனா என்னென்ன இழுக்குது பாருங்க. கீழே வந்தாது. இவருக்கு யாரோ ராஜாவை போத்து வளர்த்துக்கினாரு. ராஜா வளர்க்க ஆரம்பிச்சு என்ன ஆச்சு, அவர் வேற பொண்ணு கல்யாணம் பண்ண பார்த்தாரு. சாமி தக்க நேரத்துல வந்து புரிய வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சங்கிலி பறவை நாச்சியாரை கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு தலை யாத்திரை போறாரு. இந்த இடத்துல அந்த அம்மாவை போட்டு இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சாரு. இவங்க கூட கல்யாணம் ஆச்சு. அவங்க பாருங்க, பறவை நாச்சியாரு நீ எங்க கோயில் கொண்டாலும் போய்க்கோ, ஆனா நான் திருவாரூர் விட்டு தாண்டப்பட்ட சொல்லிச்சு. சங்கிலி நாச்சியாரு நீ எங்கேயும் போக கூடாது, என் கூட தான் இருக்கணும்னு. நானும் திருவொற்றியூர் தாண்ட மாட்டேன், நீயும் திருவொற்றியூர் தாண்ட மாட்டேன்னு சொல்றாங்க. இது வினைகள். அப்போ வினையுடைய கொள்கையில் என்ன ஆகுது, எக்ஸ்ட்ரா அதுல சத்தியத்தை அடிக்க வைக்கிற சூழ்நிலையாச்சு. சத்தியம் மீறாரு, மீறி கண்ணு போகுது. இது ஒரு வினைக்கு வந்து என்னென்ன எழுக்குது பாருங்க. நம்மளும் அது மாதிரி தான். நம்ம மேலேருந்து சாமி அனுப்பும்போது ஏதோ ஒரு வினையை கொஞ்சமா கொண்டு வந்திருப்போம். ஆனா வினையுடைய வீரியம் என்ன பண்ணுது, நம்மளை திரும்பி அவர்கிட்ட அனுப்பாத மாதிரி இழுத்து பிடிச்சி. அவ்வளோ மாயா லோகம் இது. அப்படி ஒவ்வொரு இதுவா நம்மளுக்கு சேர்த்துட்டே வருது. இங்க வந்து ஒரு கண்ணு கிடைச்சது. ஒரு கண்ணு வாங்கிட்டு அவருக்கு பெருமானே எனக்கு ஒரு கண்ணு கொடுத்திய நியாயமா, எனக்கு 2வது கண்ணு கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்தி நேரா வர்றாரு. ஆரூர் பெருமான் வந்து சேர்றார். ரொம்ப வருஷம் கழிச்சு வர்றாரு திருவாரூர் வந்து சேர்ந்த பின்னாடி ஆலயத்துக்கு முன்னாடி ஒரு மடத்துல தங்கிட்டார். பறவை நாச்சியார் கட்டிய ஒரு மடம் இருக்கு, அந்த மடத்துல போய் தங்கிட்டார். மதியமே போய் சேர்ந்துட்டாரு. திருவாரூர்ல சாயராட்ச விசேஷம். நம்ம ஊர்ல மாசத்துக்கு 2 பிரதோஷமா, திருவாரூர்ல நித்திய பிரதோஷம். டெய்லி 4லேருந்து 6 பிரதோஷம், நித்திய பிரதோஷம் நடக்கிற இடம் திருவாரூர்.
சாயராட்சை ரொம்ப விசேஷம். 1000 கண்ணு பத்தாது பாகம். திருவாரூர் தியாகராஜருக்கு சாயராட்ச பூஜை தேவேந்திரன் வந்து பண்ற பூஜை அவ்வளோ சிறப்பு. இன்னைக்கும் திருவாரூர்ல போனா முகத்தை தவிர வேற எந்த ரூபத்தையும் சாமி கிட்ட பார்க்க முடியாது. அவர் அங்கமே தெரியாது. அதுல தண்ணி எடுத்து வருஷத்துல 2 பாதம் பார்க்கலாம். பங்குனி உத்தரத்துக்கு ஒரு பாதம், திருவாதிரைக்கு ஒரு பாதம். மற்றபடி உடம்பே தெரியாது. அப்படிப்பட்ட தியாகராஜ பெருமானுக்கு சாயராட்ச பூஜை விசேஷம். எப்படின்னா திருவாரூர் போனீங்கன்னா சாயந்தரம் போயிடணும். ஒரு 4:30 அங்கே போயிடணும். 6 மணிக்கு ஆகும் பாருங்க தீபாரதனை. கண்கொள்ளா காட்சி. 1000 கண்ணு பத்தாது. இதெல்லாம் இருக்கும்போதே நம்ம தரிசனம் பண்ணிடணும். திருவாரூர் முக்கியமாக போய் தரிசனம் பண்ண வேண்டிய இடம். சிதம்பரம், திருவாரூர்லாம் விடக்கூடாது. பஞ்சபூத ஸ்தலங்கள் போயிடுங்க. அறுபடை வீடு போயிடுங்க. எங்க போறமோ இல்லை, இதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். திருவாரூர்ல சாயராட்சை நடக்குது. இவரு சாயராட்சி முன்னாடியே வந்துட்டார். போல சாயராட்சை பார்க்காத இருக்க மாட்டாரு. ஆனா போல சாயராட்சி தங்கிட்டாரு. சாயராட்சி முடிஞ்சது. அதுக்கப்புறம் அர்த்த ஜாமம். அர்த்த ஜாமத்துக்கு வர்றாரு. சாமிய சில விஷயங்கள் கேட்கும் போது சில சில பூஜைக்கு போன விசேஷம். விஸ்வரூப தரிசனம் சொல்லுவாங்க. காலையில் அதிகாலையில பொழுது விடிவதற்கு முன்னாடி நடக்கக்கூடியது விஸ்வரூப தரிசனம். தீராத நோய் இருக்குதா, பல நாட்கள் பல வைத்தியரை பார்த்தும் குணமாகல, அப்படி தீராத நோய் இருந்தா விஸ்வரூப தரிசனத்துல எந்த தளத்திலையாவது போய் தரிசனம் பண்ணீங்கன்னா தீராத நோய் நீங்க. அன்னத்துக்கு குறையா இருக்குது, செல்வத்துக்கு குறையா இருக்குதுன்னா உச்சி காலம், உச்சிகால பூஜைக்கு போய் சேர்ந்தீங்கன்னா செல்வம் அன்னம் குறை வராது. பதவி, ஒரு திருப்தியான வாழ்க்கை, கேட்பதெல்லாம் கிடைக்கணும், நல்ல ஞானம் கிடைக்கணும்னா சாயராட்சி. ஐஸ்வர்யம், சகல ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கிடைக்கும் சாயராட்சி பூஜை. கணவன் மனைவி அந்யுன்யம், குழந்தை பாக்கியம், குடும்ப ஒற்றுமை, இது எல்லாம் அர்த்த ஜாமம். பள்ளியரன் பூஜை. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கால பூஜையில நம்ம போய் வழிபடும் போது அதனுடைய அருளை பெறலாம். சுந்தரர் எப்போ வந்தாரு? சாயராட்சிக்கே வந்துட்டார். ஆனா ஏன் போல? இவர் வந்த நோக்கம்னா பொண்டாட்டிக்கு அவருக்கு சண்டை. அந்த ஊர்ல போய் வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. இப்போ இங்க வந்தா எப்படி அவங்கள சந்திக்கிறதுன்ட்டு அர்த்த ஜாம பூஜைக்கு வர இருக்கிறார். அர்த்த ஜாம பூஜை இப்போது உச்சிகாலை பூஜை முடிச்ச பின்னாடி அந்த சம்பவம் தொடரும்.